வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 அன்று உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்தில் நடிகர் விஜய் 2 வேடங்களில் நடித்திருந்தார். அந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் ஜோடிகளாக ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி மற்றும் அவருடன் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் ஹமீர், ஜெயராம், மோகன், பிரேம்ஜி, யோகி பாபு, லைலா, வைபவ், யுகேந்திரன் என மிகப்பெரிய திரை பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருந்தது. அது மட்டுமன்றி விஜயகாந்த், சிவகார்த்திகேயன், த்ரிஷா உள்ளிட்டோரின் கேமியோக்களும் படத்தில் இடம்பெற்றிருந்தன. மேலும் சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை இந்தியன் அணிக்கு எதிரான சென்னை சூப்பர் கிங் அணி விளையாடும் போட்டியில் தோனி களமிறங்கி சிக்ஸை பறக்கவிடும் காட்சிகளும் படத்தில் இடம்பெற்றிருந்தன. இப்படி படத்தில் பல திருப்பங்கள் நிறைந்திருந்தது ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. மறுபுறத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசை விமர்சனத்தை பெற்றிருந்தது. இருந்தபோதும் இந்த படம் முதல் நாளில் ரூபாய் 126.32 கோடி வசூலை பெற்று சாதனை படைத்திருந்தது. இந்நிலையில் இப்படம் முதல் 4 நாட்களில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்து தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தி கோட் படம் முதல் 4 நாட்களில் ரூபாய் 288 கோடி வசூலை கடந்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2024இல் அதிகம் வசூல் செய்த படம் என்ற சாதனையும் படைத்துள்ளது. இப்படம் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 137 கோடி வசூலை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழில் மட்டும் ரூபாய் 121.5 கோடி கலெக்ஷனை பெற்றுள்ளது. இந்தி மற்றும் தெலுங்கு காட்சிகள் மூலம் ரூபாய் 8.3 கோடி மற்றும் 7.85 கோடி வசூலை பெற்றுள்ளது. இந்தியாவை தொடர்ந்து வட அமெரிக்காவில் அதிகப்படியாக ரூபாய் 25 கோடி வசூலை தி கோட் படம் பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து பிரிட்டனில் ரூபாய் 7.5 கோடி வசூலையும், ஆஸ்திரேலியாவில் ரூபாய் 3 கோடி வசூலையும் இப்படம் பெற்றுள்ளது. இந்நிலையில் தி கோட் படத்தின் வசூல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ படத்தின் சாதனையை முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காக வங்கியில் வாங்கப்பட்டுள்ள கடனை அடைப்பதற்காக கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதில் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரும் இணைந்து ஒரு நாடகத்தில் நடிக்க உள்ளதாகவும் சங்கத்தின் பொருளாளரான கார்த்தி அறிவித்துள்ளார். ரஜினி மற்றும் கமல் இணைந்து தமிழ், இந்தி என 16 படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். இந்த வகையில் கடைசியாக இருவரும் கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் 1982ஆம் ஆண்டு வெளியான அக்னி சாட்சி படத்தில் இணைந்து நடித்திருந்தனர். இந்நிலையில் சுமார் 42 வருடங்களுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக கார்த்தி தெரிவித்துள்ளது இருவரின் ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.